ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் அன்புடன் மலர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் மட்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். க்ரீன் பீஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். தக்காளி 3 எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். வத்தல் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். கசூரி மத்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பன்னீரை சாப் பண்ணி லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் கவரிங் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரேவியில் அப்படி முழுசாக கிடக்கும், உதிராமல். அடுத்தது ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஆனியனை நம்ம வதக்கிட்டு லைட்டாக பிங்க் கலர் ஆன உடனே அதை ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் பெருசாக போட்டாலும் சரி. இது பார்த்திங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இந்த ரெசிபி செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டாங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். இது ஹீலுக்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிட்டடில் உள்ள குக்கர். பேர் 24 ரெகுலர். இதே கொஞ்சம் டாலாக இருந்துச்சுன்னா 24 சென்டிமீட்டர் டால்ம்போம். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டாக ஆயில் விட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கோலாம் அந்த வெங்காயத்தை இதில் வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் பேஸ்ட்டாக அதை மாதிரி தக்காளியையும் மிக்சியில் நம்ம அரைச்சிக்குவோம். ஏன்னா அப்போ தான் நல்லா கிரேவியாக வரும். பாருங்கள், ஆனியன் கொஞ்சம் பிங்க் ஆகிட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இதை கொஞ்ச நேரம் அந்த யூனிட்டில் இருக்கிற ஹீட்லேயே அது எனக்கு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்குறோம். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சுக்கோலாம், அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்க்குறோம். சிம்மில் வச்சுக்குவோம். இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோலாம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு லைட் ப்ரௌனாக வர்றது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். ஈஸியாக சமையல் தெரியாதவங்க கூட, பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பவுடர் மசாலா எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வத்தத்தூளும் மல்லித்தூளும். கரம் மசாலாவை தவிர மீதி எல்லா பவுடர் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இது கூட இப்போது தக்காளி பாருங்கள், மிக்சியில் அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கிறோம்.
ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் வதங்கட்டும். சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கட் பண்ணி இது ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம்ல பன்னீர், அதை ஆட் பண்ணிக்குவோம். அது கூட க்ரீன் பீஸ் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்குவோம். சால்ட் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைக்கு தக்க நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து வேக விடுவோம். பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பன்னீரும் இந்த க்ரீன் பீஸும் குக் ஆகணும். ஃப்ளேமையும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து ஸ்டீம் பிரேக் ஆகுது. ஃப்ளேமை வந்து நம்ம சிம்மில் வச்சுருவோம். இப்போ சிம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து குக் ஆகிரும். ஓப்பன் பண்ணணும், கிண்டணும், அடி பிடிக்கும் அப்படிங்கிற எந்த டவுட்டும் வேண்டாம், அது அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஸ்டீமு வந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். க்ரீன் பீஸும் அந்த பன்னீரும் இந்த மசாலாலேயே குக் ஆகச்சில் அந்த டேஸ்ட் அது உள்ளுக்கு இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் பீஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் ஆகிருக்கும், அதாவது சுருக்கமாகிருக்கும். வெந்திருக்குன்னு அதை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த க்ரீன் பீஸ் பார்த்திங்கன்னா இப்போ சுருங்கிடுச்சு. இப்போ வந்து இது வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து கடைசியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரும் க்ரீன் பீஸும் குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கரம் மசாலாவும் கசூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நீங்கள் எந்த ரெசிபினாலும் கரம் மசாலாவை நீங்கள் கடைசியாக சேருங்க. இது வந்து நான் புதுசாக குக் பண்ணுறாங்கள்ல பிகினர்ஸ்க்கு வந்து நான் இந்த டிப்ஸை கொடுக்குறேன். சரியாப்பா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ நீங்கள் கரம் மசாலாவை ஆட் பண்ணணுங்கச்சில் ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா அதில் ரீட்டைன் ஆகும். அது போட்ட உடனே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்மெல் அவ்வளோ அழகாக வரும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூட்டர் வந்து முடிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்துடுச்சுன்னு. டேஸ்ட்டு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ முடிஞ்சிச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்கள, அதை வந்து மேலே கடைசியாக ஆட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு வேண்டானாலும் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு, நான், தோசை, இட்லி இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். இப்படிக்கு உங்கள் அன்புடன் மலர். தேங்க்யூ.